உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை. எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் RJ பிரீத்தி. அத்தியாயம் 7. சரையுவின் திடீர் ஆவேசத்தையும் அவளுடைய கத்தலையும் அழுகையையும் நின்ற நினைப்பின்றி மயங்கி விழுந்ததையும் ஒரு த்ரில்லர் படத்தின் காட்சியைப் போல பார்த்து கொண்டிருந்த மாமி மிரண்டு போய் அமர்ந்திருந்தார். சில நிமிடங்கள் முன்பு வரை நன்றாக இருந்த பெண் திடீரென அடக்க முடியாத காற்றாராக மாறி அலறிக்கொண்டே இறங்கி ஓடியது ஒரு அதிர்ச்சி என்றால், அதற்கான எதிர்வினை அதற்கும் மேலே புரியாத புதிராக இருந்தது அவருக்கு. ஆரு, என்ன என்னாச்சு? தன்மேல் வந்து விழுந்தவளை நெஞ்சில் தாங்கிய மித்ரன் விக்கியும் இறங்கி உதவிக்கு வர, அதற்கு மேல் அந்த சாலையில் நிற்க முடியாத நிலையில் அவளை அணைத்து தூக்கிக் கொண்டே வண்டியில் ஏறினான். மாத்திரை சாப்பிட்டாளா இல்லையா? இல்ல, காலையில மறந்துட்டா. இப்பதான் ஞாபகம் வந்து நான் கொடுத்தேன். அவன் முகம் ஜிவுஜிவித்த வேகத்தில் கவி மென்று விழுங்கினாள். அவளை ஒரு பார்வை பார்த்தவன், ஒன்னும் சொல்றதுக்கில்ல, அடங்கிய குரலில் சொல்லிவிட்டு மயங்கி சரிந்திருப்பவளை இருக்கையில் அமர்த்தி நகர்த்தி தானும் அருகே அமர்ந்து அவளை தோளில் தாங்கிக் கொண்டான். இதான் இவங்க பாத்துக்கிற லட்சணம் என்று முணுமுணுத்தவன், அப்போ இதெல்லாம் யாரால வந்தது? உள்ளிருந்தே எதிர்குரல் வர வேதனையுடன் கண்களை தேய்த்து விட்டு கொண்டான். விக்கி முன்னால் ஏறி அமர வண்டி சிறு பாறை குவியலை கடந்து மெல்ல முன்னே நகர்ந்தது. அவனை கொஞ்சம் மெதுவா போ சொல்லு. நேரா வேற எங்கேயாவது கொண்டு போய் இறக்கிட போறான். காடிக்கோ தீரே சலாவோ பாய். டிரைவரிடம் இங்கிருந்தே கத்தியவன் கவி நீரில் நினைத்து கொடுத்த கைக்குட்டையில் சரையுவின் முகத்தை துடைத்துவிட விக்கி திரும்பி அமர்ந்து கையில் கிடைத்த பேப்பரை வைத்து விசிறினான். ஏம்மா, இது யாரு? அவ வீட்டுக்காரரா? மாமி கவியின் தொடையை சுரண்டினார். இது தெரியாம என்னென்னவோ பேசி வச்சனே. சங்கடமாய் விழித்தவரே, மாதினி சும்மா இருக்க மாட்ட? முதலாக அவரது கணவருடைய குரல் வெளியே வந்து அதட்ட, அதற்கு பிறகு மாமி கப் சுப் என்று ஆகி போனார். இப்போ ரீசெண்டா ஏதாவது வந்துச்சா என்ன? முத்து முத்தாக வியர்த்து வெளியேறி இருந்தவளின் முகம் மித்ரனின் உயிரை உலுக்கியது. வீட்ல 2-3 முறை வந்திருக்கு. அதுவும் 4-5 மாசம் முன்னாடிதான். சமீபமா எதுவும் வரல. நல்லாதான் இருந்தா. பின்னால் இருந்து எட்டி எட்டி பார்த்த கவியின் கண்கள் நீர் கோர்த்திருப்பது தெரிய, நீங்க வேணா இங்க வரீங்களா என்றான். ஓடுற வண்டியில எதுக்கு? அப்படியே இருங்கடா பாலா சொல்ல, வேணா நீங்களே இருங்க. கவி தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். ஜன்னலோரம் சரையுவை நகர்த்தி தானும் நெருங்கி அமர்ந்தவன் மாமியின் கணவருக்கு இடம் கொடுக்க, அவர் இருக்கட்டும் என்றபடி ஓரமாக உட்கார்ந்து கொண்டார். நேரா முதல்ல டாக்டர் கிட்ட போயிடலாம் மித்ரன் உறுதியாக சொல்ல, புது ஊரில் எந்த டாக்டரை எங்கே போய் தேடுவது என்று குழப்பம் இருந்தாலும் யாரும் ஒன்றுமே பேசவில்லை. பாலா மட்டும் சில நிமிடங்கள் கழித்து, வேண்டாண்டா, முதல்ல ரூமுக்கு போயிடலாம். நீ இறங்கி ஸ்டீப்பில் நின்னதுல பயந்துட்டா, அவ்வளோதான் என்றான். கத்திக்கிட்டே எப்படி விழுந்தான்னு பார்த்தல? ஓகே, என்னன்னு பார்க்கலாம் இரு. பாலா அவனை அமைதியாக இருக்கும்படி அவன் தோளை ஒருமுறை தட்டி கொடுத்தான். ஆரு லேசான புருவ சுளிப்புடன் கண்மூடி இருந்தவளை அசைக்காமல், ஒரே ஒரு செகண்டு. மித்ரன் சாளர கதவை மிக சிறிதாக திறந்துவிட, குப் என்று உட்புகுந்த காற்று உடலுக்குள் ஊடுருவி நரம்புகளை அதிர வைத்தது. ஆ என்றபடி பின்சீட்டில் இருந்த குழந்தைகள் உடம்பை குறுக்கின. சரையுவின் கன்னங்களும் சருமமும் சுருங்க, முகத்தில் மென்மையாக படிந்து சென்ற பனிசாரலின் குளிர்ச்சியில் தன் உடலை அவள் முறுக்கினாள். இதோ மூடிட்ட. அவன் திறப்பை இறுக அடைத்து குளிருக்கு அடக்கமாக அவளை தன் நெஞ்சுடன் சேர்த்து அணைத்து கொண்டான். ஆரு, இங்க பாரேன். கன்னத்தில் லேசாக தட்ட அவளிடம் மெலிதான சலனம். சில வினாடிகளில் சோம்பலாக கண்களை திறந்து பார்த்தாள். ஒரு கணம் மலங்க விழித்தாள். அவனை தன்னருகே அத்தனை நெருக்கமாக பார்த்ததில் என்ன நடந்திருக்கும் என யூகிக்க முடிய, ஏறிட்டீங்களா என்றாள் அவனுடைய கையை இறுக பிடித்தபடி. அடுத்த நொடியே தன் பிடியை விலக்கிக் கொண்டு சாரி என்றாள் வெற்று பாவத்தில். பயமுறுத்திட்டடி. பதிலுக்கு மித்ரன் குரல் தழதழத்தது. அம்மு
ஐ ஓகே? பின்புறத்தில் இருந்து நீண்ட கவியின் கையை பற்றியபடி திரும்பி பார்த்தவள், ம் சாரிக்கா என்றாள் அக்காவின் புறங்கையில் முத்தமிட்டு. எதுக்கு இப்போ சாரியா சொல்ற? இது என்ன ஹோன் தப்பா? நடுவில் கடிந்த மித்திரனை பார்த்தவள் தன் தோள் மேல் பிடித்திருந்த அவன் கையை சற்றே நெளிந்து விலக்கிவிட்டாள். தன் பிடியில் உறுதியாக இருந்தவன் அவள் கண்களுக்குள் பார்க்க, ப்ளீஸ். சரையுவின் கெஞ்சும் உதட்டசைவில் சிரித்தபடி தன் கையை எடுத்துக்கொண்டான். இங்க என்னடா லுக்கு, முன்னாடி பாரு. திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்த விக்கியை அவன் அதட்ட, சரிங்கண்ணா, அப்படியேங்கண்ணா. கைகளை நெஞ்சில் கட்டி காட்டி பம்மிய விக்கி, பாத்தியா பாலண்ணா என்றான் பின்னால் பார்த்தபடி. டே, குடும்பஸ்தனுக்கு 1000 ஜோலி கழுத இருக்கும், உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? நீ முன்னாடி ரோட்ட பாரு. பாலாவும் சேர்ந்து கலாய்க்க, அது சரி, சகலைங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டீங்க, உங்க முன்னாடி நாமெல்லாம் எங்க? விக்கி முறைத்து கொண்டே திரும்பி அமர்ந்தான். கோடாக புன்னகைத்தவளுடைய கரத்தோடு தன் விரல்களை பிணைத்து சேர்த்து கொண்ட மித்ரன், எதுக்கு உனக்கு இத்தனை டென்ஷன்? இறங்குறவனுக்கு ஏற தெரியாதா என்றான். உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ துடுக்குத்தனம்? என் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படி, பேனிக் அட்டாக் வர அளவுக்கா? மித்ரன் தன் நெஞ்சில் எழுந்த ஆழ்ந்த பெருமூச்சை அடக்கி கொண்டான். அவள் கையை அழுத்தியவன், இந்த 3 நாள்ல உனக்கு இப்பதான் என்ன மனுஷனா மதிக்க தோணுதுல? அவன் சிரித்து கொண்டே கேட்டாலும் அதில் இருந்த துயரம் அவளுடைய இதயத்தை தீண்டாமல் இல்லை. யாருமே நீங்க வர்றதையே சொல்லல. ஏன், நீங்க கூட தான். நாம என்ன பேசாமையே போயிட்டோமா? எனக்கு அங்க பார்த்த நிமிஷம் உண்மையிலேயே எரிச்சல் தான் வந்தது. நான் ஊருக்கும் வந்து உன்னை பார்த்துட்டு தான் வந்தேன். அது தெரியுமா உனக்கு? இந்த பிளான் தெரிஞ்சிடுமேனு தான் வீட்டுக்கு வரல. அவன் சிரிக்க இப்பொழுது இன்னும் அதிகமாக முறைத்தாள் சரையு. சினிமா தனமா? அது வேறையா? உண்மையான அன்பு இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி முன்னாடி வந்து நின்னு எதுக்கு இப்படி சீன் போடணும்? எரிச்சலின் மிகுதியில் அவள் சர்வசாதாரணமாக உதிர்த்த வார்த்தைகள் அவனை மேலும் மேலும் ரணப்படுத்துவதாய். எனக்கு உண்மையில அன்பே இல்லைன்னு முடிவே பண்ணிட்டியா? இதையேதான் இந்த 1 வருஷமா சொல்லிட்டு இருக்க. உன் மனசு கொஞ்சம் கூட மாறவே இல்லையா? தீனமாக வினவியவனுக்கு பதில் சொல்ல விருப்பமில்லாதவள் போல என்றவள் வெளியே விரைந்து கடக்கும் மலைத்தொடர்களை பார்த்தாள். அவன் பிடியில் இருந்த தன் விரல்களை அவள் உருவிக்கொள்ள முயல, எத்தனையோ நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்குதான் பக்கத்துல வரேன், இந்த கைய கூட பிடிக்க கூடாதா? அத்தனை வெறுத்து போயிட்டேன் ஆரு என்று கேட்க நினைத்தவன் அந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கிக் கொண்டு தளர்ந்து அமர்ந்திருக்கும் அவள் முகத்தை பார்த்தான். நாம பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கு, இப்ப தூங்கு. அவளுடைய உள்ளங்கையில் மெலிதாக முத்தமிட்டவன் இன்னொரு கரத்தால் அவளுடைய நெற்றியில் விளையாடிய முடியை ஒதுக்கிவிட, மித்து, we are not alone. கண்கள் கண்டிப்பை காட்டினாலும் அவள் இதழ்களில் அவளே அறியாமல் மிதந்த சினுங்கல் மொழி அவனை போதை ஏற்றியது. எத்தனை நாள் கழிச்சு நீ என்னை இப்படி கூப்பிடுறேன்னு தெரியுமா ஆரு? உதடுகளை குவித்து சிறு முத்தத்தை காற்றில் அனுப்பி சிரித்தவனை அலுப்பாக பார்த்தவள் அதற்கு மேல் எதுவுமே பேசாமல், பேச திராணி இல்லாமல் கண்களை மூடிக்கொண்டாள். சற்று முன் வந்திருந்த அட்டாக்கின் அசதியில் உடம்பு சக்தியாக போனது போல சோர்வு அசத்தியது. உடலின் அத்தனை சக்தியையும் உறிஞ்சி எடுத்துக்கொண்ட மாதிரி கால்கள் துவண்டு கண்கள் சொருகின. விழிகளை மூடியவள் சில நிமிடங்களில் உறங்கியும் போனாள். தன் தோள் மேல் சரிந்தவளின் காதுகளை உள்ளங்கையால் மூடியவாறு மித்ரன் அவளை தன்னுடன் சேர்த்து கொண்டான். உடல் மெலிந்து கண்களில் குழி விழுந்து கழுத்தெலும்பு தெரியும் அளவிற்கான சோகையுடன் இறகின் எடையாய் மெலிந்திருப்பவளை காண காண அவன் நெஞ்சு பற்றி எரிந்தது. பாவி பாவினா உள்ளே குத்தி கிழிக்கும் நினைவுகளில் கண்கள் கலங்கின. அடக்க இயலாத பெருமூச்சுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். எப்படி இருந்தவ இன்னைக்கு? இதைப்போல ஒரு பஸ் பயணத்தில் விடிய விடிய விரல்களை கோர்த்தபடி ஒருவர் தோளை மற்றவர் உரசிக்கொண்டே செய்த பயணம் ஏதோ நேற்றுதான் நடந்தது போல மன வடுக்குகளில் புகையாக.
2 சீட்டு புக் பண்ணி தண்டம். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு 1 சீட்டு போதாதா? விஷமமாக சிரித்த அவன் உதடுகளை ஷ் கத்தி மானத்தை வாங்காதீங்க. தன் உள்ளங்கை கொண்டு அடக்கியபடியே வெட்கமும் கோபமுமாக சிரித்த சரையு. இரு கைகளிலும் கலகலத்த கண்ணாடி வளையல்கள், கழுத்தில் தவழ்ந்த கருகுமணி சரம், நீண்ட பின்னலில் இரு பக்கமும் வழிந்திருந்த முல்லைப்பூ, உச்சி வகிடில் மின்னிய குங்குமம் என கன்னங்களில் பூரிப்பும் கண்களில் வழிந்த மகிழ்ச்சியும், எக்ஸ்ட்ரா லேயர் கோட்டிங் கொடுத்தது மாதிரி மின்னிய சருமமுமாக அந்த இரவு நேர நிலவொளியில் பேரழகியாக தெரிந்த சரையு அவர்களுக்கான ஸ்லீப்பர் இருக்கைகளை மறைத்த ஸ்கிரீனை இழுத்துவிட்டு விஜயவாடாவில் இருந்து வைசாக் வரையிலான பயணத்தில் தங்கள் கூடவே வரும் நிலவை, இரவின் மின்னி மறையும் நட்சத்திரங்களை எண்ணியபடி ஒருவர் கைப்பிடியில் மற்றவர் மருகி கிடந்த ஏதோ நேற்றுதான் நடந்தது போல இருந்தது மித்ரனுக்கு. திருமணமாகி 1 வாரமே ஆகியிருந்த நிலையில் இருவரும் இந்த உலகின் நினைவுகளுக்கு அப்பால் பெயர் தெரியாத பேரண்ட வெளியில் உலவிக் கொண்டிருந்த நேரம் அது. அவன் ப்ரொப்போஸ் செய்து இவள் தலையாட்டி ஒரே மாதத்திற்குள்ளேயே இவர்களின் காதலில் பல யுகங்களுக்கான முன்னேற்றம். உனக்கு 1 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டோம், என்ன அவசரம்? கொஞ்ச நாள் ஜாலியா இந்த லவ் லைஃபை என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் திடீரென தன் பாட்டி கவலைக்கிடமாக இருக்கும் செய்தி வந்ததில் நெல்லூருக்கு ஓடினான். என்ன ஆச்சு மித்து? பாட்டிமா எப்படி இருக்காங்க? சரையு அழைக்க, கொஞ்சம் சீரியஸ் தான், நானே பேசுறேன் என்று அவன் கவலையுடன் சொல்லிய இரவே பாட்டி சிகிச்சை பலனில்லாமல் தவறிவிட்டார் என செய்தி வந்தது. பார்த்துக்கோங்க. ஐயோ ஓகே. அங்கு என்ன சந்தர்ப்பமோ என்று போனில் அழைக்காமல் வாய்ஸ் மெசேஜ்களாக அனுப்பி கொண்டிருந்தாள். அப்பாவின் வழியில் இந்த பாட்டியின் மேல் அவனுக்கு பிரியம் அதிகம் என்பதை இந்த சில நாட்களிலேயே உணர்ந்திருந்த தவிப்பு அவளிடம். 2 வாரங்கள் கழித்து ஊர் வந்தவன் வந்த சுருக்கில், நான் நம்மளை பத்தி வீட்டில் சொல்லிட்டேன், நீயும் வீட்டில் பேசிடு என்று சொல்ல, என்ன திடீர்னு? பாட்டி தவறி போன இந்த நேரத்துல சரையு ஒன்றும் புரியாமல் நின்றாள். அது ஒரு பெரிய கதை. துக்கம் நடந்த வீட்டில் உடனே ஒரு நல்லது நடந்தா நல்லா இருக்கும்னு சில ரிலேஷன் சொல்ல ஏன் கல்யாண பேச்சு வந்துடுச்சு. இப்போ விட்டா சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு அம்மாவையும் நானாவையும் தனியாக கூப்பிட்டு நம்மளை பற்றி சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? ஆவலும் சிறு அச்சமுமாக அவள் கேட்டாள். என்ன சொல்லுவாங்க? ஆஸ் யூஷுவல் தான். நான் உறுதியாக இருந்ததால வேற வழி இல்லாம உம்முன்னு இருக்காங்க. என்ன இப்படி சொல்றீங்க? நம்ம பற்றி சொன்னீங்களா? ஏன் ஃபோட்டோவை காமிச்சிங்களா? திடீர்னு சொன்னா அவங்களுக்கும் டென்ஷன் ஆயிருக்கும். உங்களுக்கு அப்படி என்னதான் அவசரம்? கதைகளில் வருகின்ற நவீன பெற்றோரை போல வீட்டில் சொன்னவுடன் தங்கள் காதலை ஒத்துக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அவன் சொல்கிற மாதிரியான விட்டேற்றி பதில் அவளுக்கு ஒரு விதத்தில் ஏமாற்றமாக இருந்தது உண்மை. உனக்கு புரியாது ஆரு. நாங்க ஏற்கனவே இடம் பார்த்து பேசி வச்சிருக்கோன்னு சொல்றப்போ என்ன பண்ண சொல்ற? இப்ப பேசலன்னா வேற எப்பவுமே பேச முடியாது. எங்க இதுல நிறைய கஸ்டம்ஸ்லாம் இருக்கு. அதையெல்லாம் பேச ஆரம்பிச்சா இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆகும். அவன் அதற்கு மேல் அதை பற்றி விவரிக்காமல் பேச்சை மாற்ற, பொங்கிய பாலில் பட்ட நீர்த்துளி போல அவளுடைய உற்சாகம் அப்படியே தணிந்து போனது. அக்கட தேசத்தில் நிகழும் திருமணங்களில் மானாவரியான வரதட்சணை கைமாறும் என்பதை இவளும் அறிந்திருக்கிறாள். இவளுடைய நெருங்கிய கல்லூரி தோழன் தெலுங்கானாவில் இருந்து வந்தவன்தான். எங்க சொசைட்டி செட்டப்ல நாங்கெல்லாம் படிக்கணும்னே தேவையே இல்லை தெரியுமா? பசங்களுக்கெல்லாம் என்ன வேல்யூன்னு நினைக்கிற? யூஜி படிச்சா 1 கிலோ தங்கம், வீடு, பிஜினா தோட்டம் தொரவு, அப்புறம் பார்க்குற வேலைக்கேற்ற மாதிரி ரிசார்ட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ காம்ப்ளெக்ஸோ, அமெரிக்கா வீசா மட்டும் வாங்கிட்டா போதும். எடைக்கு எடை தங்கமும் கொடுத்து பொண்ணையும் கொடுக்க மணவாடு ஸ்கியூவில் நிற்பாங்க. அதுக்கு தான் அடிச்சு பிடிச்சி ஒவ்வொருத்தனும் H1B அப்ளை பண்ணி ஓடுறது. அவன் விலாவரியாக சொன்னபொழுது இவளும் இவளுடைய தோழிகளும் திறந்த வாய் மூடாமல் பார்த்திருந்தார்கள். தானும் ஒரு மணவாடுவிடம் காதல் வயப்படுவோம் என்று தெரிந்திருந்தாள் இன்னும் விவரமாக ஏதேதோ கேட்டு வைத்திருப்பாளோ என்னவோ. போதையா,
நீ வேற சத்தமா சொல்லி எங்க ஊர் பசங்களையும் கெடுத்து விட்டுறாத. நாங்கெல்லாம் பிழைச்சிட்டு போறோம் என அப்பொழுது கேலி பேசினாள். இப்பொழுது தனக்கென நிகழும்பொழுதுதான் நிதர்சனம் தெரிந்தது. வேறு இனம், மொழி, ஊர், வசதி, செல்வாக்கு பற்றியெல்லாம் ஏதேதோ வாக்குவாதங்கள் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பதை மித்ரனின் இறுகிய முகத்திலிருந்து படிக்க முடிய, நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த தனக்கு இந்த காதல் போராட்டங்கள் எல்லாம் கட்டுப்படியாகிற விஷயங்கள் தானா என்ற கேள்வி முதலாக அவள் மனதில் எழுந்தது. காதல் வேறு, கல்யாணம் என்பது நிச்சயம் வேறுதான்.